பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராய் இயேசுவி நாமத்தினால உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே நம்ம தியானிக்கிற வசனம் என்னவென்றால் ஏசாயா 43 அதிகாரம் 18, 19 நம்ம தியானிக்க போகிறோம். 18ஆம் வசனம், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். அல்லேலூயா. இது என்னடா? வனாந்தரத்தில் வழியும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த நாளிலே நம்ம தியானிக்கிறது எதை குறித்து தியானிக்க போறோம்னா, வனாந்தரம். வனாந்தரம்னா என்ன அப்படின்னா, எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு வனாந்தரம் கண்டிப்பாக இருக்கும், இல்லாமல் இருக்கவே இருக்காது. அருமையான தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய அருமை நாதர் இயேசு கிறிஸ்து கூட இந்த உலகத்தில் அவர் வந்த பொழுது அவருக்கு ஒரு வனாந்தரத்தை ஆவியானவர் நியமித்தார். அல்லேலூயா. அது மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நம்ம பார்த்தீங்கன்னா, அதில் அவர் 40 டேஸ் ஃபாஸ்டிங் இருந்து முடிச்சுட்டு அவர் வரும்பொழுது ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். ஹல்லேலூயா. அப்ப வனாந்தரத்திற்கு ஆவியானவர் கொண்டு போகப்பட்டார்னா, சில வனாந்தரம் ஆண்டவரே நமக்கு அனுமதிப்பார். ஏனென்றால் வனாந்தரம் என்பதுனா பிசாசானவனை ஜெயிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு நியமிக்கிற ஒரு பாதை. அல்லேலூயா. அப்ப அந்த வனாந்தரத்தை நம்ம ஜெயித்தாதான் இந்த உலகத்துல வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து முடிக்க முடியும். அருமையான தெய்வ பிள்ளைகளே, நம்மள கூட நம்ம நிறைய நினைப்போம், என்னடா நம்ம நமக்கு ஒரு சரியான ஒரு இது கிடைக்கிறே, சுத்திக்கிட்டே இருக்கமே அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்க உங்களுக்கு நியமித்த பாதையை விட்டுட்டு வேற ட்ராக்ல நீங்க போக முயற்சித்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை இந்த மாதிரி சுத்திக்கிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும். அதனால நீங்க ஒன்று செய்யுங்க. நீங்க அதாவது வனாந்தரம் அப்படிங்கிறது மனிதர்களுக்கு 2 விதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்திலிருந்து. ஒன்று ஆவியானவர் நியமித்து அவர் நமக்கு ஏற்படுத்தின வனாந்தரம். செகண்டரி இன்னொன்று வனாந்தரம் எப்படின்னா, அது நம்மளே என்ன செய்யுது, வருவித்துக் கொள்கிறது. ஆண்டவர் அனுமதிக்காம சில காரியங்கள் நம்மளால் தாங்கிக் கொள்ள முடியாமல் சில வனாந்தரங்களை நாமளே என்ன செய்கிறோம், வருவித்துக் கொள்ளுகிறோம். சில காரியங்கள் ஆண்டவர் நியமித்ததை விட எக்ஸ்டென்ஷன் ஆகிக்கிட்டே இருக்க காரணம் என்னன்னா, நம்ம சரியா நிக்கல அப்படிங்கிறது அர்த்தம். அல்லேலூயா. அதை வேதத்திலிருந்து நம்ம பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வனாந்தரத்தை வந்த பொழுது, வனாந்தரத்திற்கு ஆவியானவர்களை கொண்டு போகப்படும் பொழுது பிசாசானவன் அவரை 3 விதத்தில் 3 முறை சோதிக்கிறான். அப்ப ஆண்டவர் எப்படி ஜெயித்தார்னா, அவருடைய வார்த்தையினாலே ஜெயித்தார். ஹல்லேலூயா. அப்ப வேத வசனம் நன்றாய் ஒரு மனிதனுக்கு தெரிந்திருந்தால்தான் இந்த வனாந்தரமான சூழ்நிலைகளை நம்மளால கடக்க முடியும். ஹல்லேலூயா. அப்ப வேதமே தெரியல அப்படின்னா இந்த வனாந்தரத்தை நம்மளால் கண்டுகொள்ள, நம்மளால் ஜெயிக்க முடியாது. அப்ப வனாந்தரம்ங்கிறது இல்லாம இருக்கவே இருக்காது. வனாந்தரம் கண்டிப்பா எல்லாருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் அனுமதிக்கிறார். அப்ப ஆவியானவர் அனுமதித்த வனாந்தரத்தை கடந்து போக வேணும்னா, முதலாவது நம்ம என்ன செய்யணும், நல்ல ஜெபிச்சு ஆவியானவருக்குள்ளே நம்ம நிலைத்து இருந்தோம்னா அவர் நம்மளுக்கு அனுமதிக்கிற அந்த வனாந்தரத்தின் பாதையை ஆண்டவருடைய வார்த்தையினால் ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. அதனால உங்க வாழ்க்கையில நீங்க கண்டுபிடிங்க, எந்த பிரச்சனை நம்மளை மேற்கொண்டு இருக்கு, நம்ம எதுல நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம் அப்படி என்று சொல்லி கண்டுபிடித்து ஜெயிக்கிறதுக்கு வழி தேவனுடைய வார்த்தை ஆகிய இந்த வசனத்தை படித்து தியானித்து அதை அறிக்கை பண்ணும் பொழுது இந்த வனாந்தரம் நம்மை விட்டு அகன்று போகிறது. அல்லேலூயா. இன்னும் ஒரு வனாந்தரத்தை நம்ம பார்த்தோம்னு சொன்னா, நம்ம ஆதியாகம புத்தகத்தில் வாசித்தோம்னு சொன்னால் 21:14 அங்கே ஒரு வனாந்தரம். ஆகார் வனாந்தரத்தில் என்ன செய்யறாளாம், சுற்றி திரிந்தாள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அவள் என்ன செய்யறான், தண்ணி செலவழிந்து போயிடுச்சு. அந்த வனாந்தரம் வாழ்க்கை அப்படின்னாலே, வனாந்தரம் அப்படின்னா தண்ணி இருக்காது, அங்கே வாழ்கிறதற்கு வாழ்வாதாரமே இருக்காது. ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சிச்சுவேஷனுக்கு பேர் தான் டெசர்ட். அதாவது அது ரொம்ப கஷ்டம். அங்கே என்னது, சாப்பிட்றதுக்கு நம்ம நினைச்சதெல்லாம் உடனே கிடைக்காது. நம்ம சேகரித்து வைத்திருந்தது செலவழிந்த உடனே வேற இடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு அனுபவம் தான் வனாந்தரம். அப்ப இங்கே இந்த ஆகார் என்ன செய்யறா, கொண்டு போன தண்ணி செலவழிந்த உடனே பிள்ளையும் அவளும் என்ன செய்யறாங்க, என்ன செய்கிறது என்று தெரியாமல் திக்கு தடுமாறி நிற்கிறா. பிள்ளை அழுகிறது தண்ணீர் குடிக்கிறதுக்கு. அப்ப ஜீவனத்துக்கு
என்னது தண்ணீர் நமக்கு தேவைப்படுகிறது. ஹல்லேலூயா. நமக்கு ஆகாரம் எந்த அளவுக்கு தேவையோ அதை விட 2 மடங்கு நமக்கு என்னது தண்ணீர் தேவை. அப்ப அந்த தண்ணீர் செலவழிந்த உடனே அந்த வனாந்தரத்தில் அலைந்து திரிந்து அழுது கொண்டு இருக்கிறாள். ஹல்லேலூயா. அங்க தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது அதுவரை தென்படாத அந்த இடத்துல என்னது ஒரு நீரூற்றை கர்த்தர் வந்து காண்படியாக தண்ணியை கொடுத்தார் என்று நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். அவள் எப்படி அந்த தண்ணீரை கிடைத்தது? அவளுக்கு ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது அந்த வந்த வனாந்தரத்தில் அந்த பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன், அது அவன் என் பிள்ளை வந்து என் கண்ணு முன்னாடியே கஷ்டப்படுகிறத என்னால் பார்க்க முடியலன்னு சொல்லி தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது பரலோகத்தின் தேவன் என்ன செய்தார்? அவருடைய சத்தத்தை கேட்டார். பிள்ளையின் அழுகுரல் அவருடைய செவிக்கு எட்டிட்டு என்று வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். உடனே தண்ணீர் கிடைத்தது. ஆம், அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு வனாந்தரம் உங்களை அலக்கழித்து கொண்டு இருக்கிறதா, உங்களை வருத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறதா, உங்களை துயரப்படுத்தி துன்பப்படுத்தி கொண்டு இருக்கிறதா, கவலைப்படாதீங்க. ஒண்ணு நீங்க என்ன செய்யுங்க, இந்த வனாந்தர சூழ்நிலையை மாற்ற வல்லவர் ஒருவர் இருக்கிறார். அவரை நீங்க நோக்கி பார்க்கும் பொழுது உங்களுடைய பிரச்சனை மாறும். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் நம்ம ஒரு மனிதனை பார்த்தோம்னு சொன்னா, வனாந்தரம் கர்த்தர் அனுமதிக்கும் பொழுது நம்மளுக்கு ஒரு பிரைட்டான எதிர்காலம் இருக்கு. அல்லேலூயா. நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு செழிப்பான ஒரு இடத்தை நம்ம கண்டுகொள்ளணும். கொஞ்ச காலம் நம்ம என்ன செய்யணும், அந்த வனாந்தரத்தை கஷ்டம் இல்லாம முறுமுறுக்காம எந்த வேதனைப்படாம அதை ஆண்டவரை துதித்து கொண்டே, ஆண்டவர் எனக்கு அனுமதித்தது எல்லாமே நன்மைக்கு என்று சொல்லி நீங்க அறிக்கையிட்டு, எனக்கு நன்றான ஒரு எதிர்காலம் கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று நீங்க வருங்காலத்தை குறித்து நீங்க மகிழ்ச்சியோடு நீங்க பாடி துதித்து கொண்டு அந்த வனாந்தர கடந்து போனா செழிப்பான ஒரு நீரோடையை நமக்கு உண்டாக்குவார். அதை தான் இங்கே வேத வசனம் சொல்லுது. வனாந்தரத்தில் வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார்? வாக்கு கொடுக்கிறார். அப்போ அந்த வனாந்தரத்தின் வாழ்க்கையை நீங்க வந்து கசந்து கொள்ளக்கூடாது. இங்க யோசேப்பை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஆண்டவர் என்றோ சொல்லியிருப்பார். எப்போ எனது சின்ன வயசுல சொப்பனத்தின் மூலமா ஆண்டவர் என்ன செய்திருப்பார்? அவருக்கு வெளிப்படுத்தியிருப்பார். ஆனால் அவருக்கு ஆண்டவர் நான் உன்னோடு இருப்பேன், நீ இந்த மாதிரி இருப்ப, உன் வாழ்க்கையில எல்லாரும் உன்னை வந்து சேவிப்பாங்க, உன் தாய் தகப்பன் கூட உன்னை வந்து சேவிப்பாங்க, இது நடக்கும் என்று சொல்லி என்னைக்கோ அவர் வந்து என்ன செய்தார்? வாக்கு பண்ணியிருந்தார். அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஆனாலும் அவர் என்ன செய்யல, வாக்கு பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவர் சந்தித்த ஒவ்வொரு சூழ்நிலையுமே அவர் கண்ட சொப்பனத்திற்கும் இவருடைய வாழ்க்கைக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லை. வாழ்க்கை முழுவதுமே ஒரு டெஸ்ட் தான். எங்க போனாலும் அவருக்கு வேதனை. போற இடத்துல எல்லாம் என்னது, சொந்த அண்ணன் தம்பிக கூட பிறந்தவங்க வீட்டாரே சத்துரு என்கிறது இங்கேதான் நிறைவேறுகிறது. அழகா என்ன செய்றாங்க? பொறாமையினால என்ன செய்றாங்க? இவனை கொன்றணும், இவனை கொண்டு போட்டணும்னு சொல்லிட்டு பரியாசம் பண்ணி, தோ சொப்பனக்காரன் வர்றான், அவனெல்லாம் யாரும் இங்கே அனுப்புன்னு சொல்லி மூர்க்கம் கொண்டு என்ன செய்கிறாங்க? சகோதரர்கள் என்ன செய்கிறாங்க? ஒருத்தையும் கொண்டு போடணும்னு சொன்னா, ஒருத்தையும் குழியில் போடணும்னு சொல்கிறான், மற்றவங்க என்ன செய்கிறாங்க? அதை விற்று போட்டுருவோன்னு சொல்கிறாங்க. இப்படி மீதியானருக்கு விற்று போடுறாங்க. அவங்க கொண்டு போய் எகிப்தில் விற்று போட்டுறாங்க. அந்த எகிப்தில் போய் அவன் படாத பாடு கஷ்டம். நம்ம வேதத்தில் வாசிக்கும் பொழுது ரொம்ப ரொம்ப சுலபமாக நம்ம வாசிக்கிறோம். அந்த நாட்களையும் அந்த நேரங்களையும் அவன் கடந்த பாதையை ஒரு நிமிஷம் நம்ம நினைத்து பாருங்க. அறியாத மக்கள், அறியாத இடம், புரியாத இடம், பாச புரிஞ்சிருக்காது. அவன் பேந்த முழிச்சுக்கிட்டு இருந்திருப்பான். அங்கே போய் என்ன செய்துனே தெரியாமல் இருந்திருக்கும். அன்பா நேசித்த தகப்பனை வந்து பார்க்க முடியாத ஒரு சிச்சுவேஷன். கூட பிறந்தவங்க எங்கேயோ அனுப்பி விட்டாங்க, எங்கிட்டோ வித்து போட்டு போயிட்டாங்க. அந்த நிலைமையை ஒரு நிமிஷம் யோசிங்க. தன்னுடைய நிலைமையை தெரிந்து கொள்ளுகிறதுக்கு, அறிவிக்கிறதுக்கு ஆள் இல்லை, பேசுகிறதுக்கு பாச தெரியாது. அவன் அதை கற்றுக்கொள்ளுகிறதுக்கு, அந்த இடத்தை பழகிக்கொள்ள எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான் பாருங்களேன். அருமையான தெய்வ பிள்ளைகளே, இதை மாதிரி நிலைமை நம்மளுக்கு இருக்கா? நமக்கு தெரியாத இடத்துல வந்து நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோமே என்று கவலைப்பட்டு இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. யோசேப்பை எல்லா விதத்திலும் விடுவித்த தேவன் உங்க கூட இருப்பார். இந்த வனாந்தரத்தை அவர் எப்படி அழகாக ஜெபம் பண்ணி, கர்த்தர் நிச்சயமாய் என்னிடத்துல பேசின தேவன், அவர் உண்மையுள்ள தேவன், அந்நாள் வரை காத்து கொள்வார், என் வாழ்க்கையில தரிசனம் நிறைவேறும் என்று சொல்லி ஆண்டவருக்காக இருந்தான். அவன் போன இடத்துல எல்லாம் என்ன செய்தானா? காரிய சித்தி உள்ளவனாய் இருந்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பார்க்கும் பொழுது அந்த போத்திபிராவின் அரண்மனையில் அவன் இருக்கும் பொழுது பார்வோன் என்ன செய்றான்? இவன் எல்லா விதத்திலும் புத்திமானா இருக்கிறானே என்று சொல்லி அவனை என்ன செய்றார்? பாராட்டுகிறார். ஆனாலும் பிசாசு என்ன செய்து விடல, அவனை நிம்மதியாகவே இருக்கவே விடலை. முதல்ல வீட்டை விட்டு துரத்தி விடுறது, சகோதரர் விட்டு துரத்தி விடுகிறது. அதுக்கப்புறம் போகிற இடத்துல நிம்மதியாக இருக்க விடலை. போன இடத்துல எல்லாரும் சேர்ந்து துரத்துறாங்க. அங்கே வந்தால் அந்த ராஜாவுடைய மனைவி ரொம்ப அநியாயமாக அப்பட்டமாக பிரச்சனை பண்ணுறான். அவன் மூலமாக சத்துரு வருது. எசபேலின் ஆவி அவளுக்குள்ளே புகுந்து இவனை என்ன செய்கிறான்? இருக்க விடாமல் துரத்துது. அங்கேருந்து ஓடி சிறைச்சாலைக்கு போகிறான். இப்படி என்னது அவனுடைய அனுபவங்களை பாருங்களேன். இவனுக்கு எல்லாமே ஓடிக்கிட்டே இருக்கிறான். ஓடி 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 என்ன செய்கிறான்? ரொம்ப களைத்து போயிட்டான். ஆனால் அந்த களைத்து போகிற அனுபவத்தில்
கர்த்தரை அவன் எந்த இடத்துலையுமே விடலை. அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவரே எனக்கு இப்படி சொப்பனம் கொடுத்தீங்க, தரிசனம் கொடுத்தீங்க, உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்க, என்னை உயர்த்துவேன்னு சொன்னீங்க, எல்லாரும் வந்து உன்னை சேவிப்பாங்கன்னு சொன்னீங்க, என் நிலைமை இப்படி இருக்குன்னு ஒரு நாள் கூட ஆண்டவரை கேள்வி கேட்கல. நாள் ஒன்று வரும், கர்த்தர் என்னை உயர்த்துவார், அவர் உண்மையுள்ள தேவன், அவர் மாறாதவர் என்று நினைத்திருந்தார். அருமையான தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்க எதை நினைத்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஏன் எனக்கு இந்த மாதிரி வாழ்க்கை, எதுக்கு எனக்கு இப்படி இருக்கு? கர்த்தரை தானே நான் சார்ந்திருந்தேன், கர்த்தருக்கு தான் உண்மையாக தானே இருந்தேன், எதுக்கு இப்படி இருக்குது? வீட்டார் துரத்துறாங்க, கூட பிறந்தவங்க துரத்துறாங்க, போன இடத்துல எல்லாம் எனக்கு அங்கேயே அந்த ராஜா என்னை நல்லபடி வச்சிருந்தாரு, ஆனா அந்த ராணி என்ன செய்யறான், அந்த வீட்டுக்காரர் அந்த பெண்மணி அவ மூலமா சத்துரு என்னை வெளியே துரத்திருச்சு, அங்க இருக்க விடாம, இப்படிப்பட்ட நிலைமை. அவன் அழுதுருப்பான். யோசித்து பாருங்க, அழுது அழுது அவன் ஜெபம் பண்ணியிருப்பான். இன்னைக்கு உங்க வாழ்க்கை அப்படி இருந்துச்சுன்னா நீங்களும் யோசிப்பை போல ஜெபம் பண்ணுங்க. எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. கர்த்தர் நல்லவர், அவர் வந்து மாறாத தேவன், அவர் அதிசயமான காரியங்களை செய்கிற தேவன். அல்லேலூயா. அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாது. அல்லேலூயா. யோசேப்பை ஆண்டவர் என்ன செய்தார்? எல்லா விதத்திலும் காத்து வந்து உயர்த்தினார். அருமையான தேவ பிள்ளைகளே, அவருடைய காலங்கள் வந்து கர்த்தருடைய கரத்தில் இருந்துச்சு. அவர் போன இடத்திலெல்லாம் விழுந்துடாதபடி அவர் அனுமதித்த அந்த வனாந்தரத்தை அழகாக வெற்றிகரமாய் கடக்க கர்த்தர் கிருபையாயிருந்தார். கர்த்தருக்குள்ள அவன் இருந்ததுனால தான் அவன் எல்லா விதத்திலும் ஞானமுள்ளவனாய், சொப்பனங்களுக்கு அர்த்தத்தை சொல்லுகிறவனாய் காணப்பட்டான். தேசத்திலே பஞ்சம் வரும் பொழுது ஞானத்தோடு, விவேகத்தோடு, புத்தியோடு அந்த 7 வருஷமும் கிடைக்கிற அத்தனை தானியங்களையும் என்ன செய்தான்? எல்லா விதத்திலும் சேர்த்து வைக்க வேண்டும் என்று சொல்லி அதை சேர்த்து வைத்தான். ஒருத்தவங்க ஒரு பொறுப்பு கொடுத்தா கூட அந்த பொறுப்பை என்ன செய்யணும்? அதை வந்து ஆண்டவரிடத்துல ஞானத்தை கேட்டு அதை என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய கர்த்தர் கொடுத்த அனந்த ஞானத்தை வைத்து எப்படி பெருக பண்ணுகிறது, எப்படி பலுக பண்ணுகிறது, எப்படி இதை உருவாக்குகிறது என்று சொல்லி நம்ம என்ன செய்யணும்? சிந்திக்கணும். அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மளுக்குள்ள என்னது கிரியேட்டிவ் மைண்டை வச்சிருக்கிறார். ஏன்னா அவர் வந்து உருவாக்குற தேவன், நம்மை உருவாக்கி நம்மளை இவ்வளவாய் வைத்திருக்க தேவன். நம்மை என்ன செய்வார்? நல்ல நாலேஜ் உடையவர்களாய் நம்மளை மாற்றுவார். அதே மாதிரி யோசேப்பு என்ன செய்தான்? அந்த தேசத்தில் எல்லா ஊர்களையும் செல்லவழிந்து தானியம் இல்லாம போகும் பொழுது அந்த இடத்துல வந்து எல்லாரும் இவனை வணங்கும்படியாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். அல்லேலூயா. அதனால உங்க வாழ்க்கையில இந்த வனாந்தரம் இருக்கா? கவலைப்படாதீங்க. இதைத்தான் அந்த 17ஆம் வசனத்துல 18வது வசனத்துல முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். அவன் முந்திப்பட்ட கஷ்டத்தை நினைக்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்றார். அவனை ஆண்டவர் என்ன செய்தார்? பட்ட பாடுகளுக்கெல்லாம், துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாக ஆண்டவர் என்ன செய்தார்? வல்லமையாக அவனை பயன்படுத்தி அவனுக்கு ஆண்டவர் ஒரு குடும்பத்தை உருவாக்கி பிள்ளைகளை கொடுத்து எப்ராயிம், மனாசே என்று வாழ்த்தும்படியாக தேவன் அவனை வாழ்ந்திருக்க பண்ணார், சந்ததியை கொடுத்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் இன்று உங்களை குறித்து சொல்லுகிறார், வனாந்தரத்தை குறித்து கவலைப்படாதீங்க, உங்கள்கிட்ட சொன்ன தரிசனம் நிறைவேறும், வார்த்தை நிறைவேறும். இந்த சுற்றுப்புற சூழ்நிலையில் காணப்படுகிறவைகள் எல்லாம் நிரந்தரமற்றவைகள், அது கொஞ்ச காலம். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்று இதோ புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும், அது நீங்கள் அதை அறியீர்களா? அப்போ ஆண்டவர் வந்து புதிய காரியத்தை செய்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆனால் வனாந்தரத்தை நீங்கள் என்ன செய்யுங்க? ரிசீவ் பண்ணுங்க. சந்தோஷமாய், களிப்போடு, மகிழ்ச்சியோடு இந்த நாட்களை நீங்கள் கழித்தீங்கன்னா நிச்சயமாய் ஆண்டவர் புதிய காரியத்தை செய்கிறார். கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. முந்தினவைகளை நினைக்காதீங்க, பூர்வத்தில் நினைந்து போனதெல்லாம் நீங்கள் சிந்திக்காதீங்க. உங்களுக்கு புதிய காரியத்தை செய்கிற நாட்கள் இது. அதனால் காலம் நெருங்கி இருக்கு, கவலைப்படாதீங்க. எல்லா வனாந்தரத்தை அடுசு நவத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால முன்னேறுகிற வல்லமையின் தாளந்துகளை கர்த்தர் கொடுத்து உங்களை உயர்த்துவார். இயேசு கிறிஸ்து எப்படி வார்த்தையினால பிசாசை ஜெயித்தாரோ அதே மாதிரி இந்த வசனத்தை வாசித்து உங்களுக்கு எந்த இடத்துல எல்லாம் தேவைப்படுதோ அந்த இடத்தெல்லாம் வசனத்தை வைத்து ஜெயித்து முன்னேறுங்க. எந்த தண்ணீரற்ற சூழ்நிலை இருக்கும் பொழுது அவர் ஜெபம் பண்ணி தண்ணீரை பெற்றுக்கொண்டு பிள்ளையை காப்பாற்றினது போல பிள்ளைகளுக்காக அழுது கொண்டு இருக்கிற அருமையான சகோதரிகளை தேவனை நோக்கி பாருங்க. கர்த்தர் உங்களுடைய பிள்ளையை ஆண்டவர் உயிர்ப்பிப்பார், பிள்ளையின் காரியத்தை செழிப்பை உண்டாக்குவார். அல்லேலூயா. யோசேப்புடைய காரியத்தில் ஆண்டவர் எல்லா விதத்திலும் ஞானமாய் செயல்படுவதற்கு கூடையே இருந்து எல்லா பழையவைகள் எல்லாத்தையும் ஒளிந்து போய் புதிய காரியங்களை தோன்ற பண்ணினார். அதே மாதிரி உங்க வாழ்க்கையில இதோ புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே தோன்றும் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த ஏசாயா 43:18-19 வசனத்தை நீங்க வைத்து ஜெபம் பண்ணுங்க, விசுவாசத்தோடு இருங்க. உங்களுடைய வனாந்தரத்தில் ஆண்டவர் வழியை உண்டாக்கி ஆண்டவர் என்ன செய்ய போறாரு? ஆறுகளை செழிக்க பண்ண போறார். வாழ்க்கை செழிப்பாய் வளமாய் மாற போறது. நான் ஜெபிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஏசப்பா மே நன்றியோடு துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசப்பா உங்க ரத்தத்தினால ஜெபிக்கிறோம். எங்களுக்காய் அடிக்கப்பட்ட தகப்பன் ஆண்டவரே, இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நீங்க அடிக்கப்பட்டு வந்திருக்கீங்க ராஜா. எல்லாருடைய வாழ்க்கையில ஒரு புதிய காரியம் தோன்றட்டும் ஐயா. புதிய காரியத்தை செய்வீராக. வனாந்தரத்தை ஆண்டவரே நீர் மாற்றுவீராக. அதை கடக்கிறதுக்கு கர்த்தருடைய ஞானம், அனந்த ஞானம் வரட்டும் ஐயா. இயேசுவின் நாமத்தினால நியமிக்கப்பட்ட பாதையை சீக்கிரத்தில் ஓடி முடிக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால.
ஆண்டவரே அதிக நாள் ஓடிக்கொண்டே இராதபடி அது சீக்கிரமாய் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் என்ற வாக்கின்படி இயேசுவின் நாமத்தில் இந்த உபத்திரவ காரணம் அவங்களை விட்டு அகன்று போவதாக. ஆண்டவரே இவங்களுக்கு புதிய காரியத்தை செய்ய போறீங்க, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வனாந்தரம் மாற போறதுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரையும் உயர்த்த போறீங்க, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. புதிய காரியத்தை செய்ய போறீங்க, இப்பொழுதே தோன்றும் என்ற வாக்கின்படியே எல்லா பிள்ளைங்க வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம் செய்ய போறதுக்காய் நன்றி செலுத்துறோம். ஆசீர்வதிங்க, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. bye bye. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. CDM AG சபையின் சார்பாக உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கின்றோம். எங்களோடு இணைந்து தேவாதி தேவனை ஆராதிக்க வாருங்கள். அபிஷேகம் நிறைந்த ஆராதனையும் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளும் எங்கள் திருச்சபையின் வாயிலாக நடைபெறுகிறது. ஆராதனை நேரங்கள்: பரிசுத்த ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 9 மணி முதல் 11 மணி வரை நடைபெறும். உபவாச ஜெபம் வெள்ளிக்கிழமை தோறும் நடைபெறுகிறது. பெண்கள் கூடுகை மாதத்தில் கடைசி வியாழக்கிழமை நடைபெறும். போதகர் ஐக்கியம் மாதத்தில் கடைசி திங்கட்கிழமை தோறும் நடைபெறும். எங்களுடைய முகவரி 18 கொன்னவாயின் சாலை, SNR பெட்ரோல் பேங்க் எதிரில், மதுரை. தங்களை அன்புடன் வரவேற்பது பாஸ்டர் ஜெபஸ் செல்வம். தொடர்புக்கு 8608529228 9789215567. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.